யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று சொன்ன ஹமாஸ் மிக திட்ட தெளிவாக இன்றைக்கு யுத்த நிறுத்த ப்ரொபோசலினுடைய திருத்தங்களை அறிவித்திருக்கிறார்கள். கத்தாரினுடைய அதிபர் மிக தெளிவாக என்ன பண்றாருன்னா, ஆண்டனி பிளிங்கனிடம் இந்த தகவலை சொல்லி இருக்கிறார். இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடுதான் எங்களுக்கு தேவை. ஐநாவிடத்தில் ரஷ்யா ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அது என்ன கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்கன்னா, ஹமாஸ் இடத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளையும் மீட்டு தாருங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன பயங்கரமான தாக்குதல் நிகழ்வு என்று சொன்னால், இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு முக்கியமான தளபதியை இஸ்ரேலியர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நாம் சரியாக 250வது நாளிலே காசாவினுடைய யுத்தம் தொடர்பாக, காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு நடந்து வருகிற அநியாயம் தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைய இந்த செய்தியிலும் அதிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி எதுவென்று சொன்னால், காசாவிலே போர் நிறுத்தம் வருமா வராதா என்கிற விவகாரம் தான். ஏனென்றால் நமக்கு தெரியும், நேற்றைய தினம் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்த முக்கியமான செய்தியே, ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலேயே சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட வேண்டும், யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்காவை முன்வைத்து அமெரிக்காவும் அதற்கு கைதூக்கி ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அதை பாஸ் பண்ணி இருக்கிறது, அதை வென்றிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம சொல்லி இருந்தோம். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஒப்பந்தத்தில் ஆரம்பத்திலேயே என்ன இருக்கிறது என்பதை அல் ஜசீரா அடித்து சொல்லிவிட்டது. அவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான விவகாரம் தான் நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தை அதிலே இல்லை, பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வேர்டு அதில் இல்லை என்கிற செய்தி அவங்க சொல்லி இருந்தாங்க. எது எப்படி போனாலும் யுத்த நிறுத்த தீர்மானம் ஐநாவிலே வெற்றிகரமாக பாஸ் ஆனதற்கு பிறகு உடனடியாக அதை ஹமாஸ் வரவேற்றிருந்தது. நாங்களும் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற செய்திகளையும் சொல்லி இருந்தார்கள். நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவிலேயே நம்ம சொல்லி இருந்தோம், என்ன அடிப்படையில் இவங்க ஒத்துக்கொண்டாங்கிறது தெரியல, ஆனால் யுத்த நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை அதிலே கிடையவே கிடையாது என்கிற செய்திகளையும் நம்ம உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்திருந்த நேரத்தில், இன்றைக்கு அரபு நாடு முழுவதிலுமே மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருப்பதே இந்த காசாவினுடைய விவகாரம் தான். குறிப்பாக ஜோர்தான்ல ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் கலந்து கொண்டிருந்தார். இது காசாவுக்கான உதவிகள் வழங்குவதற்கான மாநாடு என்று அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு மாநாடு. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட ஆண்டனி பிளிங்கன் தற்போது நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்தில் கத்தாருக்கு சென்றிருக்கிறார். கத்தாரினுடைய பிரதமரோடு இணைந்து அவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். காசா தொடர்பான தன்னுடைய கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறார். இந்த இடத்துல அமெரிக்கா தான் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார்கள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். யுத்தத்தை நிறுத்த நாங்கள் முனைகிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். உடனடியாக நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று ஹமாஸும் அறிவித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. காரணம் என்னவென்று சொன்னால், யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று சொன்ன ஹமாஸ் மிக திட்ட தெளிவாக இன்றைக்கு யுத்த நிறுத்த ப்ரொபோசலினுடைய திருத்தங்களை அறிவித்திருக்கிறார்கள். யுத்த நிறுத்தத்துக்குரிய ஒரு ப்ரொபோசலை அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ல திருத்தப்பட்ட பகுதியை ஹமாஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே மிக தெளிவாக ஹைலைட்டாக அவர்கள் திருத்தி இருக்கிற பகுதி என்னவென்றால், நிரந்தர போர் நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் உண்டு என்றால் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார், இல்லாவிட்டால் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இல்லை என்கிற செய்தியை அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படுகிற இந்த நிமிடத்தில் நடக்கக்கூடிய கத்தாரில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ்ல பேசிய ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த யுத்த நிறுத்தமும் ஏற்படும் என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியாது என்று சொல்லி இருக்கிறார். அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னா, அவர் கடைசியாக ஜோர்தானுடைய பீஸ் டாக், ஜோர்தானுடைய அந்த மீட்டினை முடிச்சிட்டு வரும்போது
கத்தாருக்கு வருகிறவர் நிறைய செய்திகளோடு வருவார் என்று கத்தார் எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக இஸ்ரேல் இதற்கு ஒப்புக்கொண்ட செய்தியோடு அவர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இஸ்ரேல் அப்படி ஒப்புக்கொண்டது போன்ற எந்த செய்திகளையும் அவர் கொண்டு வரவில்லை என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள்ள தடை செய்யப்பட்டிருக்கும் போது இஸ்ரேலிய செய்திகளை அல் ஜசீரா எப்படி சொல்கிறது என்கிற ஒரு கேள்வியை நிறைய சகோதரர்களும் கேட்டிருந்தீர்கள். அந்த செய்திகளை பொறுத்தவரையிலே அல் ஜசீரா தன்னுடைய செய்தி அறிக்கையிலே என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேலுடைய செய்திகளை வெளியிடும் போது நாங்கள் இஸ்ரேலுக்கு வெளியில நின்றுதான் இந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்துவிட்டு தான் செய்கிறார்கள். இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து அவர்களுக்கு ஒளிபரப்பை செய்ய முடியாதே தவிர அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் வழியாகவே செய்திகளை சேமிக்க முடியும், சேகரிக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி இடையில நம்ம புரிஞ்சு கொண்டதோட இன்றைக்கு சீஸ்ஃபயர் விவகாரத்தை பொறுத்தவரையில் பைடனுடைய முன்மொழிவு இது அல்ல. இது பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது. எனவே நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சில பேர் சொல்வதாகவும், அதே நேரத்தில் நாங்கள் சீஸ்ஃபயருக்கு தயார், பெர்மனன்ட் சீஸ்ஃபயருக்கு தயாரில்லை, நாங்கள் ஹமாஸை அழிக்கும் வரையும் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு வரமாட்டோம் என்று பெஞ்சமின் நெதன்யாகுவும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது எப்படி பிளிங்கன் மாத்திரம், அமெரிக்கா மாத்திரம் யுத்த நிறுத்தம் வேண்டும், யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று சொல்வார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களிடத்தில் யுத்த நிறுத்தத்திற்கு வருமாறு கேட்டீர்கள், நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று உடனடியாக பதிலளித்திருக்கிறோம். பால் தற்போது இஸ்ரேலிடத்தில் இருக்கிறது, எங்க கிட்ட பால் கிடையாது. பாலை நாங்க இஸ்ரேலுக்கு தட்டி விட்டுருக்கிறோம். அவர்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு வர சொல்லுங்கள். விரிவான போர் நிறுத்த காலக்கெடு உட்பட நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக நாம் உட்கார்ந்து பேச வேண்டும். பேச்சுவார்த்தை முடித்துத்தான் சமாதானத்தை பற்றி நாம் முடிவெடுக்க முடியும். எனவே பேச்சுவார்த்தை மேசைக்கு அவர்களை அழைத்து வாருங்கள். எங்களுடைய பீஸ் டாக்குக்கு தேவையான ஆட்களை நாங்கள் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மிக தெளிவாக இன்றைக்கு ஹமாஸ் திட்ட தெளிவாக சொல்லியிருப்பது மாத்திரமல்லாமல் நிரந்தர போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா உத்தரவாதம் தர வேண்டும் என்று தடாலடியாக ஒரு செய்தியையும் கொடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை விரும்பக்கூடிய, பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய, இஸ்ரேலியர்களுடைய அநியாயத்தை தாங்க முடியாத அத்தனை மனிதநேய விரும்பிகளும் இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தார்கள். என்ன வார்த்தைன்னா, அமெரிக்கா உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அவங்க தான் பீஸ் டாக் வர்றாங்க, சமாதான பேச்சுவார்த்தை உள்ள இழுத்துக்கிட்டு வர்றாங்க. எனவே இது நிரந்தர யுத்த நிறுத்தம். நிரந்தர யுத்த நிறுத்தம்னா நினைச்சுக்கிறீங்க இந்த யுத்தம் நிற்குதுன்னு அர்த்தம் இல்லை, இதற்கு பிறகு யுத்தமே இல்லை என்று வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார்கள். இந்த வேர்டை எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கு திட்ட தெளிவாக ஹமாஸ் அமெரிக்காவுக்கு அந்த வார்த்தையை போட்டே அறிவித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும், நிரந்தர போர் நிறுத்தம் என்று அறிவிக்க வேண்டும், ஐநாவினுடைய கண்காணிப்பின் கீழ் இது அத்தனையும் நடைபெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் இன்றைக்கு ஹமாஸ் தெளிவாக எழுத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பைடனுடைய சமாதான நிகழ்ச்சி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கட்டங்கள். முதல் கட்டம் 6 வாரங்கள், இரண்டாம் கட்டத்தில் இன்னொரு 6 வாரம் இருக்கிறது. அந்த இரண்டாம் கட்டத்தில் தான் சமாதான பேச்சுவார்த்தையின் 3ஆம் கட்டம் தொடர்பாக பேசப்படும் என்று இருக்கிறது. அந்த இரண்டாம் கட்டத்தில் தான் அடுத்தடுத்து என்ன என்கிற முடிவுகள் எல்லாம் வரவும் இருக்கிறது. எனவே அதற்கு வருவதாக இருந்தால் இந்த முடிவுகளோடு வாருங்கள் என்று மிக தெளிவாக ஹமாஸ் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி என்பவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க நிர்வாகம் ஹமாஸிடம் இருந்து பதிலை பெற்றிருக்கிறது, அது அவர்களுக்கு கேட்ட பதிலை கொடுத்திருக்கிறது. எனவே இஸ்ரேல் தான் இதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லி இருக்கிறார். அதே நேரம் கத்தாருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் பேசுகிற நேரத்தில் இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடு தொடர்பாக கத்தாரிலே வைத்து கத்தாருடைய பிரதமர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். கத்தாருடைய மன்னர் மிக தெளிவான, அக்யூரேட்டான, அழகான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். வரவேற்கத்தக்க ஒரு பேச்சு. இந்த பேச்சு கரெக்டாக இருந்தால்
இது இங்க பேசப்பட்டிருக்கணும்னா ஈஜிப்ட் பீஸ் டாக்ல வைத்து பேசப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் ஈஜிப்ட்ல நடந்த சமிட்ல வச்சு பேசப்பட்டிருக்க வேண்டும். குறைந்தது இங்க ஜோர்தான்ல நடைபெற்ற இந்த மாநாட்டிலேயாவது இந்த பேச்சு பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கு கலந்து கொண்ட எந்த தலைவர்களும் அங்கு பேசவில்லை. ஆனாலும் இன்றைக்கு கத்தாரினுடைய அதிபர் மிக தெளிவாக என்ன பண்றாருன்னா, ஆண்டனி பிளிங்கனிடம் இந்த தகவலை சொல்லி இருக்கிறார். இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடுதான் எங்களுக்கு தேவை. இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடுன்னா எல்லா நாடு மாதிரி, இலங்கை மாதிரி, இந்தியா மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, இந்த மாதிரி எல்லா வசதி வாய்ப்பும் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்ட பாலஸ்தீன நாடு வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கிழக்கு ஜெருசலமை தலைநகரமாக கொண்ட 1967களுக்கு முந்தைய எல்லைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு அமைய பெறுவதுதான் நியாயமான தீர்வாக இருக்கும் என்று அமெரிக்காவிடத்திலேயே அடித்து சொல்லி இருக்கிறது கத்தார். அவங்க தான் பீஸ் டாக் நடுவர்கள் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு அவங்களை நேரில் போய் அவர் சந்திச்சாரு. சந்திக்கும் போதே மிக தெளிவாக இந்த செய்தி அவர் சொல்லிட்டு, இஸ்ரேலுக்கு அருகிலே பாலஸ்தீனம் என்கிற சுதந்திர தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. எனவே நிரந்தர யுத்த நிறுத்தம் பற்றி பேசுங்கள் என்று கத்தாரும் இன்றைக்கு திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இதுல நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த பீஸ் டாக் விவகாரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நடுவில் நிற்கக்கூடிய கத்தார் இவ்வளவு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பது என்பதும் வரவேற்புக்குரியது. ஏன்னா இவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்குது, எங்களுக்கே பெரிய தலையடியா இருக்குது, விட்டு வேலையை பாருங்க, ஏதோ ஒரு வகையில் சமாதானம் பண்ணுக்கு வாங்க என்று அழைப்பதை விடுத்துவிட்டு ஹமாஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ, பாலஸ்தீன மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ, சர்வதேச அளவில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ, மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ அதே நிலைப்பாட்டை அடித்து சொல்லி இருக்கிறது கத்தார் என்பதும் இந்த இடத்திலே வரவேற்புக்குரியது. இறைவன் மிகப்பெரியவன், இறைவனே புகழுக்குரியவன் என்கிற புகழ் வார்த்தையை தவிர நாம் வேறு எதையும் கூற முடியாது இருக்கிறது. இந்த நேரத்தில் மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. என்ன செய்தின்னு சொன்னா, இன்றைக்கு ஐநாவிடத்தில் ரஷ்யா ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அது என்ன கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்கன்னா, ஹமாஸ் இடத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளையும் மீட்டு தாருங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பித்து 250வது நாளில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 8 பணைய கைதிகள், ரஷ்யாவினுடைய பணைய கைதிகளும் ஹமாஸ் இடத்துல இருக்கிறாங்க. 3 பேர் ஆல்ரெடி அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. இன்னும் 5 பேர் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையில தான் இப்பொழுது ரஷ்யா மீண்டும் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஆனால் கோரிக்கையை ஒருபுறம் அவர்கள் விடுத்தாலும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவாக நிற்கிறார்கள் என்கிற செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம், அதாவது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் அவங்க அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கவும் இல்லை, எதிராக நிற்கவும் இல்லை, அப்சென்ட் ஆனாங்க. அது தொடர்பாக ஐநாவுக்கான ரஷ்யாவினுடைய தூதுவர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கையில் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் என்கிற வேர்டே கிடையாது, எனவே இதற்கு நாங்கள் கை உயர்த்த முடியாது என்றிருக்கிறார். உண்மையிலேயே வீட்டோ பவர் கொண்ட அனைத்து அதிகாரம் பொருந்திய ஒரு அரசாக இருந்து மிக தெளிவான ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏண்டா அப்சென்ட் ஆனாங்கன்னு நம்ம எல்லாம் அப்செட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நாங்கள் அப்சென்ட் ஆனதற்கான காரணம் இதுதான் என்பதை திட்ட தெளிவாக அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே ரஷ்யாவினுடைய வகிவாகமும் இதிலே பாராட்டுக்குரியது. நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்த சமாதான நிரந்தர இந்த விஷயத்துக்கு நிரந்தர சமாதானம் வரலன்னு வைங்களேன். இந்த சமாதானத்தினால எந்த பலனும் கிடையாது. 37,200 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு நாடும் சுடுகாடாக்கப்பட்டிருக்கிறது. அங்க காசா என்பது வாழ்வதற்கே தகுதியற்ற நாடு என்று மாறி இருக்கிறது. காசாவை ஒரு நாடாக நம்ம எல்லாம் பார்க்க முடியுதா? இப்ப இவ்வளவு அநியாயம் நடந்ததற்கு பிறகும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் தான் வருமாக இருந்தால் அதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. மீண்டும் ஒரு 4-5 வாரத்துக்கு பிறகு திரும்ப சண்டை ஆரம்பிப்பாங்க, இதே மாதிரி அநியாயம் பண்ணுவாங்க. அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பாரதூரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்த தயங்க மாட்டார்கள். எனவேதான் நிரந்தர போர் நிறுத்தம் வந்தால் மட்டும்தான் இது முடிவுக்கு வரும் என்பதை மிக தெளிவாக ஹமாஸ் இன்றைக்கு திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு வாரத்தில் மட்டும், இந்த 1 வீக்ல 800 பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. ஒரு வாரம், வித்தின் 1 வீக்ல 800 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள்
என்றால் சாதாரணமாக கடந்து செல்லுகிற நிலை அல்ல. 2400க்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற இந்த அறிக்கையை எல்லைகளற்ற சர்வதேச மருத்துவ தொண்டு நிறுவனம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். MSF இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஒரு வாரத்தில் 800 பேர் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு விவகாரம் கிடையாது. அதே நேரத்தில் UNRWA தலைவர் பிலிப் லசாரினி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவில் ஒரு தலைமுறையே அளிக்கப்பட்டிருக்கிறது, காசாவினுடைய அடுத்த தலைமுறை ஜீரோவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த 6 லட்சம் மாணவர்கள் தங்களுடைய படிப்புகளை இழந்திருக்கிறார்கள், கல்வியை இழந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் சர்வதேசத்திற்கு கவலையாக இல்லையா என்று இந்த ஜோர்தானிய மாநாட்டிலேயே UNRWA தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுவெல்லாம் சாதாரண கேள்விகளும் கிடையாது, சாதாரணமாக பதில் கிடைக்கக்கூடிய கேள்விகளும் கிடையாது. 6 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் ஜீரோவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தலைமுறையே அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த மில்லேனியத்தை தாண்டிய இந்த காலகட்டத்தில் ஒரு நாடே அழித்து துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு மிக தெளிவாக இந்த மாநாட்டிலே அந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பேசியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். பார்படாஸ் என்கிற நாடு, இவர்கள் கரீபியன் கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க, ஏற்கனவே பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்திருந்தவர்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதுவரை அழைத்து மிக தெளிவாக நாங்கள் பாலஸ்தீனத்திற்கான தூதுவர் ஆலயம் உள்ளிட்ட அனைத்தையும் அமைக்க இருக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் நீண்ட கால தொடர்பு இருக்க போகிறது என்று அவர்களுடைய தூதுவர் ஆலயத்தை அமைக்கிற ஒட்டுமொத்தமாக நாங்கள் பாலஸ்தீனத்தோடு தான் நிற்கப் போகிறோம் என்பதை 100% அறிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவமும் இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது கரீபியன் நாடுகளில் 11வது நாடாக இவர்கள் காசாவை, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் போதுதான் 100க்கும் மேற்பட்ட யூதர்கள், ஜியோனிஸ்டுகள் அதிரடியாக அதர்மத்தோடு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பள்ளிவாசலுடைய நம்பர் 10 கேட்டை இழுத்து மூடி இருக்கிறாங்க. மூடி உள்ளே நுழைந்து பள்ளிவாசலுக்கு தொலை வந்த இஸ்லாமியர்களை தொழுகைக்கு அனுமதிக்காமல் அநியாயம் செய்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த புனித தலத்திற்கு இவ்வளவு அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும் தற்போது புனிதமிக்க ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுக்கு உலக நாடுகளிலிருந்து பல மில்லியன் கணக்கான மக்கள் சென்றிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை சவுதி அரேபியா செய்திருக்கிறது. இந்த நிலையில் சவுதி அரேபியா சார்பாக 7000 பாலஸ்தீன மக்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தற்போது ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு புனிதமிக்க ஹரம் ஷரீஃபுக்கு வந்து ஹஜ்ஜு செய்கிற, பாவமீட்சி பெறுகிற, அவர்களுடைய இபாதத்துக்களை செய்து கொள்ளுகிற மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை சவுதி அரேபியா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய மற்ற விவகாரங்களில் பலருக்கு பலவிதமான மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அவர்கள் இதை செய்திருப்பதையும் நாம் பாராட்டியாக வேண்டியிருக்கிறது. இந்த செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 7000 பேருக்கு அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இப்படியான நேரத்தில் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய குறிப்பாக இந்த வெள்ளம் பிட்டிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கிற நேரத்திலேயே நம்மளால முடிஞ்ச உணவுகள் வழங்குகிற அந்த வேலையை நம்ம பார்த்திருந்தோம். தற்போது அதற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு
நம்ம மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடங்கள் எல்லாம் அன்னைக்கு கழுத்துக்கு மேலே தண்ணி நின்ற ஏரியாக்கள். இந்த பள்ளி வாயிலே அவங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கி இருந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுக்கு, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறத அடிப்படையில் உங்களிடத்துல நம்ம அதற்கான உதவிகளை கேட்டிருந்தோம். மக்கள் தாராளமாக அதற்குரிய உதவிகளை பண்ணியிருக்கிறீங்க. அதனுடைய முதல் கட்டமாக இன்றைக்கு வெள்ளம்பிட்டிய மெகடோகொடல்னாவில் இருக்கக்கூடிய அபூபக்கர் பள்ளிவாயல் நிர்வாகத்தோடு இணைஞ்சு அழகான முறையில் அவங்க அதை விநியோகித்து தர்றாங்க. அவங்களே டோக்கன் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு. மக்கள் வாங்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அருமையான முறையில் மக்களுக்கு விநியோகிக்கிற வேலையை அந்த பள்ளிவாசல் நிர்வாகமே முன்னின்று நமக்கு பண்ணி தர்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மறுபுரிய வேண்டும். எனவே இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் மட்டுமே 520க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக, நிலையான தர்மமாக போய் சேர்ந்து விடும். அல்லாஹ்விடத்திலே நமக்கு நிறைய கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது மாறிவிடும் என்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு, வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க முடியும். அது இந்த மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்கிற வகையில் தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். எனவே உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, மாஷா அல்லாஹ், பெரும் முயற்சிக்கு பின்னால் உங்களுடைய உதவி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக எங்களுக்கு சேர்ந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், நாங்கள் ஒரு அமைப்பை வைத்து எங்களுடைய மஹல்லாவில் இந்த பொருள்களை பங்கிடுவதற்கான ஏற்பாடு செய்தோம். ஏனென்றால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. கொடுப்பதன் மூலமாக பகையோ பிரச்சனையோ வரையும் கூடாது. உங்களை பற்றி ஏதாவது தப்பெண்ணம் வரையும் கூடாது. அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் 200 குடும்பத்துக்கு நாங்கள் இதை பிரித்து கொடுப்பதாக மஷூரா செய்து மாஷா அல்லாஹ் 200 குடும்பத்துக்கு பிரித்து கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. எந்த பாகுபாடும் இல்லாமல், முஸ்லிம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள பாகுபாடு இல்லாமல் இந்த பகுதியில் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்ட வீடுகள், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி உபகாரம் என்ற அடிப்படையில் இது அழகாக பங்கு வைக்கப்பட்டது. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும். இன்னும் மேலும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய துஆவையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்று அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய துஆவுமாக இருக்கிறது. வந்த எல்லோருமே, பெரும்பாலும் எல்லோருமே துஆ செய்து விட்டு செல்கிறார்கள். அந்நியர்கள் கூட மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக செல்கிறார்கள். இது போன்று நல்லுபகாரங்கள் மக்களுக்கு செய்யப்பட வேண்டும். இதற்கு உதவி செய்தவர்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உண்டு காயிரமாக செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுடைய நோய் நம்பலங்களை நீக்கி ஆயுளையும் பரக்கச் செய்து ஆகிரத்தில் ரப்புடைய திருப்தி அடைந்த நிலையில் உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஜும்ஆவிலும் இதனை பற்றி ஞாபகப்படுத்துவோம் மக்களுக்கு. அவர்களும் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தையும் செழிப்பையும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற கேள்விகள் மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது. ஏன்னா சமாதான உடன்படிக்கை பாஸ் பண்ணப்பட்டதற்கு பிறகும் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இன்றைக்கும் இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் பாரிய தாக்குதல்கள் காசாவுக்குள் நடைபெறுகிறது. குறிப்பாக ரஃபா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லி இருந்தோம், காசாவில் ரஃபா பகுதிகளில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்த ஒரு பெரிய படைப்பிரிவையே கஸ்ஸாம் பிரிகேட் அழித்து விட்டது, கொன்றொழித்து விட்டார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். அதற்கு பழிதீர்க்கிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு அவர்கள் அந்த முகாம் பகுதிகளில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பாரிய தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் சேர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இஸ்ரேலிய படையணியினுடைய ஒரு பிரிவு கிழக்கு ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள் இன்றைக்கும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு காட்டிருக்கோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி போவாங்க என்று சொல்லி கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைவார்கள். அப்படி நுழைந்தவர்கள் தான் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோட வீடு வெடிச்சு சிதறிய காரணத்தினால, வீடும் வெடித்திருக்கிறது, வீட்டினுடைய பகுதிகளும் உடைந்து விழுந்த காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது ISW, CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள். இஸ்ரேலிய இராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் PIJ-னுடைய அல் குதுஸ் பிரிகேட் நடத்திய தாக்குதல்களிலும் பலவிதமான ராக்கெட் தாக்குதல்களையும் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் CTP, ISW ஆகிய சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பட்டு பயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாளைய நம்முடைய வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல இருக்கிறோம். அதாவது இந்த தாக்குதல் விவகாரத்தில் நம்ம தொடர்ந்து பேசுறது மொசாதை பற்றி பேசுகிறோம், ஷின்பத்தை பற்றி பேசுகிறோம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மிக முக்கியமான ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இதற்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க் என்னன்னு கேட்டா பணைய கைதிகளை மீட்டெடுப்பது. இந்த யுத்தத்திலே அந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்திகளில் ரஃபா அகதிகள் முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷபூரா பகுதிகளில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பீரங்கி தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பதிலடியாக அல் குதுஸ் பிரிகேட் அந்த பகுதிகளிலே பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நெட்சாரிம் பகுதிகளிலேயும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜியோனிச எதிரிக்கு சொந்தமான கட்டளை தலைமையகத்தின் மீது இன்றைக்கு நாங்கள் பாரிய குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் பிரிகேட். அல் குதுஸ் பிரிகேடினுடைய கருத்து பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் 107வது கட்டளை தலைமையகம் தான் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஜாய் டவுன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வாது மசூதிக்கு அருகாமையிலே நடைபெற்ற தாக்குதல்களில் பாரிய இழப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு கொடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஷபூரா முகாமுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய சலாம் மசூதிக்கு அருகாமையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இன்றைக்கு 60 கலிபர் வகை ஏவுகணைகளை ஏவி இருக்கிறோம், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் பிரிகேடும் அல் கஸ்ஸாம் பிரிகேடும். அதே போன்று இன்றைக்கு ஜியோனிஸ்டுகளுடைய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய நகல் ஆஸ் என்கிற ஒரு இராணுவ தளத்தின் மீது பாரிய தாக்குதல்களையும் இந்த படைப்பிரிவுகள் நடத்தி இருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு பயங்கரமான தாக்குதல் நிகழ்வு இருக்கிறது. அது என்ன பயங்கரமான தாக்குதல் நிகழ்வு என்று சொன்னால், இன்றைக்கு ஹிஸ்புல்லாஹ்களுடைய ஒரு முக்கியமான தளபதியை இஸ்ரேலியர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாஹ்களுடைய மூத்த தளபதிகளில் ஒருவராக இருக்கிற அபு தாலிப் என்று அழைக்கப்படக்கூடிய தாலிப் அப்துல்லா என்பவர் ஜுவாயா என்கிற நகரத்தில் வைத்து அவர்களுடைய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். இவரோடு சேர்த்து 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து இன்றைக்கு இஸ்ரேல் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாஹ்கள். குறிப்பாக இன்றைக்கு நாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற நேரம் வரைக்கும் ஒரே நேரத்தில் 170க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் பகுதிகளில் கடும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அது தொடர்பான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு காலை முதல் நடத்தப்படுகிற தாக்குதல்களில் அப்பர் கலீலி, லோயர் கலீலி, அதே போன்று கலீலி, ஜோர்தான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜோர்தான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்களே இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனானில் இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 100கணக்கான ஏவுகணைகள் ஏவப்படுவதாக இஸ்ரேலிய நிறுவனங்களே செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரே நேரத்தில் ஏவுகிற அந்த வரிசையில் 100 ராக்கெட் என்று அப்படி ஏவி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் இருந்து ஒரு பெரிய ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்.
இதே நேரத்தில் அவங்க சொல்லும்போது 90 ஏவுகணைகள் எங்கள் மீது ஏவப்பட்டது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஏவுகணை ஏவிக்கிட்டு இருக்கிறான். 90 ஏவுகணை, 90 அவன் சொல்லுவானா இருந்தா எத்தனை ஏவுகணைகளை ஏவி இருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களை பொறுத்தவரையில் 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவினா தான் இந்த 90 கணக்கை எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் சில ஏவுகணைகளை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், பல ஏவுகணைகள் எங்கள் பகுதிகளுக்கு ஹிட் பண்ணி இருக்கிறது, தாக்கி இருக்கிறது என்றும் இன்றைக்கு வெக்கத்தை விட்டு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதே நேரத்தில் இன்னொரு கட்டத்தில் 70க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் எங்கள் மீது ஏவப்பட்டன என்கிற செய்திகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க இஸ்ரேலில் இருந்து ஜசீராவை வெளியே போடலாம், அவங்களோட மீடியாவை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குல்ல, அதனால மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்லிடவும் முடியாது, வந்து வெடிக்கிறத உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் தற்போது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். லெபனானிலிருந்து குறைந்தது 70 ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இது தொடர்ந்து 70, 80 என்று உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிற. அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய படை பலத்தினுடைய அளவு, அதே நேரத்தில் தாக்குதலுடைய அளவு அத்தனையும் நாங்கள் அதிகரிக்க போகிறோம் என்று ஹாஷிம் ஷஃபீதீன் என்கிற ஹிஸ்புல்லாக்களுடைய முக்கியமான தளபதிகளில் ஒருவர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக எல்லை தாண்டிய தாக்குதல்கள் அதிகரிக்கப்படும் என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லை தாண்டிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக இருக்கிற ஹசன் நசருல்லா நாங்கள் இஸ்ரேலுடைய பல நகரங்களை கண்காணிப்பு வட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் என்று சொல்லி அறிவிச்சிருந்தாரு. கண்காணிப்பு வட்டத்துக்கு கீழே வந்துட்டாங்கன்னாலே அவர்கள் எப்பொழுதும் எங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது என்பதை அறிவிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு பாரிய யுத்தத்திற்கு போகாதீர்கள், போனால் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும் என்று இஸ்ரேலுடைய மொசாதினுடைய தலைவர்களை எச்சரிக்கை செய்தும் அரைப்படித்த விதமாக அவர்கள் எதுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டோம், நாங்கள் அரைப்படிச்சு இப்படித்தான் செயல்படுவோம் என்று நெத்தன்யாகுனுடைய அரசாங்கம் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக முட்டி மோத வந்து ஒருபுறம் காசாவுக்குள் அடி வாங்கி கொண்டிருப்பதை போன்று தற்போது அவர்களுடைய நிலை பாரிய ஒரு இழிவுகரமான நிலையாக மாறியிருக்கிறது. காசாவை அவர்கள் எப்படி அழித்தார்களோ அதே அளவுக்கு தற்போது கலீலி, அப்பர் கலீலி, ஜோர்தான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல பகுதிகளை, கிரியாத் ஷமோனா உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் ஹிஸ்புல்லாக்கள் அழித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் அத்தனை பேரும் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். டெல் அவீவ் பகுதிகளில் மட்டும் 7 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹோட்டல்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. வித்தியாசம் அதுதான். காசா மக்கள் வந்து கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க ஹோட்டலில் சொகுசாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தீர்வு ஒன்றுதான், 2 பேருமே அகதிகள் தான். அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் தற்போது அகதிகளாக தஞ்சம் அடைகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, காசா மீதான தாக்குதலை நிறுத்துங்கள், நாங்கள் உங்கள் பகுதிகளில் தாக்குதலை நிறுத்துகிறோம் என்று ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படி அவர்களுடைய தளபதி கொல்லப்பட்டதை தொடர்ந்து தற்போது உக்கிரமாக தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களோடு நடந்த 2006ஆம் ஆண்டில் நடந்த தாக்குதல்களிலும் இஸ்ரேல் பின்வாங்கியது, தோல்வியை ஒப்புக்கொண்டது. 2011இல் அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கி கப்பல்களுக்கே ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தியிருந்த அதே நேரம் தற்போது ஈரானிடமிருந்து அவர்களுக்கு சேட்டலைட் தொழில்நுட்பம் ஊடாக கரெக்டான அக்யூரட்டான இடங்கள் வழங்கப்படுகிற காரணத்தினால அதை பயன்படுத்தி எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் அவர்களுடைய அயன்டோமுகளை அழிக்கிற அளவுக்கு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளையும் ஒரு ட்ரோனையும் அளித்ததாக அமெரிக்க பிரிட்டன் ராணுவ கூட்டமைப்பு இன்றைக்கு அறிவித்திருந்த அதே நேரம் சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் ஹொதைதாவிலிருந்து தென்மேற்கில் இருக்கக்கூடிய சுமார் 68 கடல் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அது எந்த விதமான பாதிப்புகள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. அது விரைவில் வெளிவரக்கூடும். இன்றைக்கு ஒரு பக்கம் நடத்தப்பட்ட தாக்குதலை அவர்கள் தடுத்துவிட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு கப்பல் மீதும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் ஹூதிகளும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவை இருக்கிறது.
மொத்தத்தில் யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் தொடர்ந்து உங்களோடு மோத தயார் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் உள்ளிட்ட முழு ஹமாஸும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே நிரந்தர சமாதானம் வர வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திர தேசத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளை விடுத்தவனாக ஜனநாயக ரீதியிலே அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையை விடுத்துக்கொண்டு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். இதே நேரத்தில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எப்படி தொழுகிறத கண்டீங்களோ அதே போல நீங்களும் தொழுங்க. தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அவங்க எந்த முறையில தொழுந்திருக்கிறாங்கன்றதை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். குர்ஆனை இந்த காலத்துல தாராளமாக ஓதலாம், தொட்டே ஓதலும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது மண்ணறை, கபருடைய வேதனையிலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். கபருடைய வாழ்க்கை ஓலவர் படித்த பிள்ளை சொல்லுங்க பாப்போம், கபருடைய வாழ்வை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்கள் இந்த இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் கொள்கை ரீதியாக உங்களோட ஃபேமிலியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களால் சொல்ல முடிஞ்ச பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? நீங்கள் உங்களால் அதாவது தாங்க முடியாமல் இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் அதை கடந்து வந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது? இப்போ அங்கே இஸ்லாத்துக்கு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே நாங்கள் கொழும்பில் இருக்கும்போது எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு வரலை. நாங்கள் ஹிஜாப் போட முடிஞ்சிச்சு, தொலை முடிஞ்சிச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகணும். உங்களோட மனசுல ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டது நீ ஓலவல்லே எடுக்கணும், அதனால இதை நீங்க ரசிக்காமலே படிச்சுட்டீங்க. ஆனா அதுக்குள்ள விஷயம் இருக்குது, சரியோ? நீங்க ஆசைப்படுறதுக்கு, நீங்க விரும்புறதுக்கு, நீங்க ரசிக்கிறதுக்கு பல பகுதிகள் இருக்குது. நம்மள அதை இல்லாம பண்ணிட்டாங்க. நான் ஒரு ஆர்டர் சொன்னேன் தானே. முதலாவது என்ன சொன்னேன்? அவதானம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? சிந்தனை. மூணாவது கல்வி. நம்ம அதை ரிவர்ஸ்லாம் படிச்சுட்டீங்க. முதலாவது கல்வி, அதுக்கப்புறம் சிந்திக்கிறது, அதுக்கப்புறம் போய் இது பார்க்குறது. டீச்சர் அப்படிதான் சொல்லுவார், பாட புத்தகத்தில் ஒரு விஷயத்தை படிப்பிச்சு போட்டு உங்களுக்கு தெரியுமோ இது உங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு இருக்குதுன்னு. இப்போ புக்கில் படிச்சுட்டு தான் புள்ள யோசிக்குது, பின்னுக்கு இருக்குதா, அது அப்படியா, வீட்டில் பின்னுக்கு போய்த்து அதுக்கப்புறம் தான் பார்க்குது. ஆஹா ஓவே, இவ்வளோ காலம் இருந்து அந்த வாழைக்கொலை. என்ன கெடுதி நடந்தாலும் இன்னால் இல்லா, என்ன நலவு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் அந்த இன்னால் இல்லாங்கிற வேர்ட். எனவே எது ஒரு உங்களுக்கு கெடுதி நடந்தாலும் இன்னால் இல்லான்ட்டு வேலையை முடிச்சிருங்க. எது ஒரு நலவு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. நீங்கள் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறவும் வேணும். உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியும்.